கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, உங்கள் அனைவரையும் மீண்டும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இயேசுவுக்கு புகழ். இதை பவர் ஆஃப் காட் வழியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் ஒரு புனிதரை பற்றி பேச இருக்கிறோம். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி புனித மார்ட்டின் ரூட்ஸ் நகர் ஆயராக இருந்தவர். இவர் ஒரு சிறந்த படைவீரர். இந்த படைவீரர் என்ன செய்கிறார்? ஒரு நகரத்தின் எமினியான்ஸ் நகரத்தில் நுழைவாயில்ல போகின்ற பொழுது கடும் குளிர் காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஆடையின்றி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவனை கண்ட மார்ட்டின் தனது போர்வையை எடுத்து இரண்டாக கிழித்து ஒன்றை அவனிடத்தில் போர்த்தினார், மற்றொன்றை தான் போர்த்தி கொண்டு இல்லம் சென்று படுத்துறங்கினார். அன்று இரவு இயேசு அவரோடு பேசினார். மார்ட்டின், இந்த போர்வையினால் என்னை நீ போர்த்தினாய் என்று சொல்லி சொற்களை அவர் சொல்வதை கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த புனிதரை குறித்து ஏன் பேச வேண்டும் என்றால், இவரிடம் பிடித்த இரண்டு காரியங்கள். ஒன்று, தன்னிடம் இருப்பதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தது. மற்றொன்று, அவருடைய எளிமையான வாழ்வு. ரூட்ஸ் நகரில் ஆயராக திருநிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனால் தான் ஆயராகுவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி எளிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை எப்படியாவது ஆயராக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தில் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவரிடத்திலே மக்கள் சென்று சொல்லுகிறார்கள், நோயாளி ஒருவர் வந்திருக்கிறார், வாருங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். ஆலயத்திற்கு மிக எளிமையான உடையோடு எளிமையான மனநிலையில் வந்திருக்கின்றவரை பார்க்கின்ற ஆயர்கள் இந்த ஏழ்மையின் கோலத்தை கண்டு அவருக்கு ஆயர் திருநிலைப்பாட்டை கொடுப்பதை முடியாது என்று நிறுத்துகிறார்கள். ஆனால் மக்களும் மற்ற குருகுலமும் இணைந்து இவரை ஆயராக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கின்றார்கள். பாருங்க, இதுக்கு தாங்க பேரு மக்களின் ஆயர். தன்னுடைய எளிமையான நிலையில் இறைவனை காட்டி இறைவனாக வாழ்ந்து தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர். பெரிய பணக்கார பிரபு குலத்தை சார்ந்தவர். எதையும் தனக்கென்று எடுக்காது எளிமையும் தாழ்மையும் ஏழ்மையான வாழ்வும் அவரை ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தியது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு புனிதர்களும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று கடந்த நாட்களுக்கு முன் பேசினேன். இந்த புனிதர் எனக்கு கற்றுத்தருகிறார். இருப்பதை இழந்துவிடு, இறைவன் உன் கரங்களை நிரப்புவார் என்று. எளிமையில் வாழ்ந்துவிடு, இறைவன் உன்னை உயர்த்துவார் என்று. இப்போது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமைதான் தாழ்மை, எளிமை, ஏழ்மை. இதை நாம் வாழ்வாக்குவோம். ஒரு நாள் விண்ணகத்தில் இந்த மார்ட்டினை போல, புனித மார்ட்டினை போல நாமும் இறைவனோடு தோழமை கொள்வோம். எளியவராய் வறியவராய் வாழ்வதில் சந்தோஷப்படுங்கள். இறைவனுக்கு எளியவருக்கு இருப்பதை கொடுங்கள். இறைவன் உங்களை தான் இருப்பதினால் நிறைவு செய்வார். விண்ணக தந்தை நிறைவு உள்ளவர், உங்களையும் நிறைவு உள்ளவராய் வாழ அழைக்கிறார். ஆமென்.